ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2025 மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான பலன்கள். குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி இடப்பெயர்ச்சியாக போகிறார். குரு பகவான் பொதுவாக நவகோள்களிலே மிகவும் முதன்மையான இயற்கை சுவர். இவர் இருக்கக்கூடிய இடத்தையும் சரி பார்க்கக்கூடிய இடத்தையும் சரி மேன்மைப்படுத்துவார். 2, 5, 7, 9, 11 ஆகிய வீடுகளில் குரு பகவான் பயணம் செய்யும் போது குரு பலம் பெற்று இருக்கின்றது. அந்த வீடுகளெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதிமுறை. அப்போ மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களை தரமாட்டாரா என்று ஒரு கேள்வி எழலாம். அவர் எங்கு இருந்தாலும் அவருடைய கடைக்கண் பார்வையானது 5, 7, 9 ஆகிய இடங்களை அவர் பார்க்கும் தன்மையுடையவர். ஆகவே அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருடைய பார்வை பட்டுவிட்டால் அந்த இடமெல்லாம் புனிதமாகும். ஆகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில சங்கடங்களை தவிர அனைவருக்கும் சிறப்பான பலன்களையே இந்த குரு பயிற்சியில் தர காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு சில சங்கடங்கள் என்று சொன்னேன். அந்த ஒரு சில சங்கடங்களும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய செயலும் சொல்லும் எந்த ஒரு மனிதரையும் பாதிக்காது, எந்த ஒரு ஜீவராசிகளையும் பாதிக்காது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் எந்நாளும் நிறைந்திருக்கும். குருவானவர் யார்? குருவானவர் தனகாரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பணப்புழக்கம் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் குருவினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டுமென்றால் குருவினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகின்றது. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வேண்டுமென்றால் குழந்தை பாக்கியத்திற்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. ஒருவர் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவராக செயல்பட வேண்டுமென்றால் அதற்கும் குரு பகவான் தேவைப்படுகிறார். குருவினுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒழிய ஒரு பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்த முடியும். ஒரு அறிவாளியாக செயல்பட வேண்டுமென்றால் அந்த குருவினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. பூமி, வீடு, வாகனம் வாங்க வேண்டுமென்றாலும் குருவினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகின்றது. தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க வேண்டுமென்றால் குருவினுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது. உயர்ந்த பதவிக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்தும் சந்தோஷமாக வாழ்வதற்கு அந்த குருவினுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒழிய உங்களுடைய வாழ்க்கை சிறப்படையும். ஆகவே அப்படிப்பட்ட குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குருவினுடைய இடப்பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்களை போகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாதகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மேச ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் பயணம் செய்கிறார். 3ஆம் வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும் பார்வையிடுகிறார். குரு பகவான் 3ஆம் இடத்திலே பயணம் செய்வதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்களால் நல்ல நட்புணர்வு ஏற்படும். பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு சுப செய்திகள் வந்து கிடைக்கும். நீண்ட நாட்களாக வீடு மாறலாமா என்ற எண்ண ஓட்டத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் தேடி. சிலருக்கு கழுத்து, காது, தோள், கைகள் இவற்றில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குருவினுடைய பார்வை 7ஆம் வீட்டில் விழுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்.
சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் தேவாலயங்களுக்கு திருப்பணிகளை எடுத்து நடத்துவீர்கள். அந்த வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். குரு பகவானுடைய பார்வை 11ஆம் வீட்டிலே விழுவதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு கூடுதலான வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலிலே கூடுதலான லாபத்தை காண முடியும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. மேச ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு இதுவரை ராசியிலே இருந்து வந்து உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தந்து வந்த குரு பகவான் தற்போது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதால் ரிஷப ராசிக்காரர்கள் பொருளாதாரத்திலே மேம்படுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய காலம் இந்த காலம். உங்களுடைய சாதுரியமான பேச்சு திறமையால் எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். 6ஆம் வீட்டை பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு விசுவாசமாக நடப்பார்கள். வேலை செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. லாபஸ்தானாதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியுமான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுவதால் தன் வீட்டை பார்க்கிறார் குரு பகவான். இதனால் திடீர் அதிர்ஷ்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகின்றது. நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பணவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது என்ன பணவரவு? உயில், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ், லாட்ரி போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு முன்னோர் சொத்துக்களில் இருந்து நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பாகப் பிரிவினை ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது முன்னோர் சொத்துக்களில் ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குருவனுடைய பார்வை 10ஆம் வீட்டிலே பதிகிறது. குருவனுடைய பார்வை தொழில் ஸ்தானத்திலே பதிவதால் உங்களுடைய தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். அரசு மூலமாக உங்களுக்கு ஏதேனும் பணிகள் நடக்க வேண்டியிருந்தால் அந்த பணிகள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பெயர்ச்சியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இதுவரை 12ஆம் வீட்டில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளை தந்து வந்த குரு பகவான் தற்போது உங்கள் ராசியிலே பயணம் செய்ய இருக்கிறார். உங்கள் ராசியிலே அவர் பயணம் செய்வதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம் இந்த நேரம். குருவினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைத்து விட்டது. ராசியிலே இருக்கின்ற குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக களத்திரஸ்தானத்தையும் 9வது பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் அவர் பார்வையிடுகிறார். இதனால் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் மேன்மையடைகின்றது. முன்னோர்களால் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் அனைத்தும் உங்களை வந்து அடையப் போகின்றது. நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும். சிலர் குழந்தைகளுக்கு திருமணம், காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். புத்திரர்கள் நற்பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதலான வருவாயை காண்பதற்கான சூழல் உண்டு.
லாட்டரி ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களெல்லாம் குருவினுடைய அனுக்கிரகத்தால் மேன்மை அடைவார்கள். பொருளாதாரத்தில் வெற்றியை காண முடியும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களுடைய அனுமதியுடன். சிலர் சாது சந்நியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உண்டு. சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாக நிறைந்திருக்கும். குருவுடைய பார்வை ராசியிலிருந்து 7ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லை என்ற ஏக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் காலம் கனிந்து வருகின்றது. திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுய சாதகம் அனுமதித்தால் கட்டாயம் திருமணம் நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யங்களும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டாளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் மூலமாக அபரிமிதமான லாபத்தை நீங்கள் காண முடியும். கூட்டு தொழிலுக்கு கூடுதலான முதலீடு செய்வதற்கான உகந்த நேரமும் இந்த நேரம். நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து தொழில் முன்னேற்றம் செய்வார்கள். குருவுடைய பார்வை பாக்கியஸ்தானத்தில் விழுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தையார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் இறைவனுக்கு தொண்டு செய்வீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கடக ராசி. ராசிக்கு இதுவரை 11ஆம் வீட்டிலே பயணம் செய்து வந்த குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டிலே பயணம் செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். 12ஆம் வீட்டிலே பயணம் செய்வது அவ்வளவுக்கு சிறப்பு இல்லை. குரு பகவான் 12ஆம் வீட்டிலே பயணம் செய்வது அவ்வளவுக்கு சிறப்பில்லை என்றாலும் அவருடைய பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களை பார்வையிடுகிறார். குரு விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு சுப செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக அடைக்கப்படாத கடன் சிலருக்கு திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் தங்கள் கையில் உள்ள பணத்தை ஏதேனும் ஒன்றில் முதலீடு செய்வீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். ஒரு யோகமான காலம். வெளிநாடு செல்வதற்கு ஒரு யோகமான நேரம். கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யங்களும் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்படையும். குரு 12ஆம் வீட்டிலே இருந்து 4ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தாய் வழி சொத்துக்களால் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலர் போட்டி பந்தயங்களில் வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. ஆடு மாடு வளர்ப்போரெல்லாம் ஆட்டு மாடால் ஒரு அபரிமிதமான லாபத்தை காண முடியும். விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். உறவினர்களால் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலர் ஏரி, கிணறு, தோப்பு போன்றவற்றை மறுசீரமைப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குருவினுடைய பார்வை ருண ரோக சத்துரு ஸ்தானத்திலே விடுவதால் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. வங்கி மேலாளர்கள் உங்களை அழைத்து கடன் கொடுக்க தயாரான நிலையில் இருக்கிறார்கள். சிலருக்கு நீண்ட நாட்களாக காணாமல் போன பொருள் திரும்ப கிடைப்பதற்கான சூழலும் ஏற்படும். 12ஆம் வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். 8ஆம் வீட்டை பார்வையிடுவதால் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது. உயில் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நீங்கள் சிறப்பான பலன்களை அடையலாம். சிம்ம ராசி. குரு பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்வதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண போகிறீர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம்.
உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களால் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்கள் உதவிக்கரம் நீட்ட எப்போதும் தயாராக இருக்கின்றார்கள். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை பெருவாரியான லாபத்தை காண்பதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தர காத்து கொண்டிருக்கின்றார். குருவனுடைய தனது 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். 3ஆம் வீடு என்பது தைரிய வீரியஸ்தானம். தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலர் பொருளாதாரத்தில் மேம்படுவீர்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வீடு மாறுவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்களுக்கு ஏதேனும் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தால் அவை ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும். சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான சூழல் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலம். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பெற்றோருடைய அனுமதியோடு சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உண்டு. சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக எங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்கின்றது என்று தெரியாமல் இருந்தவர்களுக்கு குலதெய்வத்தை காணும் சூழல் ஏற்படலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். 7ஆம் வீட்டை பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இதுவரை பங்காளியுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டு தொழிலே அபரிவிதமான லாபத்தை காண முடியும். கூட்டாளியுடன் ஏதேனும் மனக்கசப்புகள் இருந்தால் அவையெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 4, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. 10ஆம் வீட்டிலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் 10ஆம் வீட்டிலே பயணம் செய்வது மிகவும் சிறப்பு. ஆனால் அவர் பாதகாதிபதியும் கூட. குரு பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நற்பலன்களை கட்டாயம் தருவார். குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக சிறப்பான பலன்களை கன்னி ராசிக்காரர்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தொழில் மேம்படும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே ஒரு அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைக்கும். பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிரவக்கூடிய காலம் இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு நடைபெற காத்து கொண்டிருக்கின்றது. அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். அரசு மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் அனைத்தும் உரிய நேரத்தில் உரிய காலத்தில் உங்களுக்கு கிடைக்க இந்த குரு பகவான் உங்களுக்கு துணை புரிவார். உங்களுக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கும் இருந்த கருத்து மோதல்கள் எல்லாம் மறைந்து ஒரு நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான காலமும் இந்த காலம். 10ஆம் வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைய போகிறீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பெயர்ச்சியால் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய காலம் இந்த காலம். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். 4ஆம் வீடு புனிதமடைகிறது. தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்.
தாயார் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. தாயினுடைய உடல்நிலையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். தாய் வழி உறவுகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. ஆடு மாடு வளர்த்து தொழில் செய்பவர்களுக்கு ஆடு மாடின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக ராசிக்கு ருணரோக சத்துரு ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் ஏற்கனவே இருந்த கடனை அடைத்து புதிய கடன் வாங்கப் போகிறீர்கள். நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் வங்கி மேலாளர்கள் உங்களை அழைத்து கடன் கொடுக்க தயாரான நிலையில் உள்ளார்கள். கூடுதலான வட்டிக்கு வாங்கிய பணத்தை குறைந்த வட்டியில் கடன் வாங்கி அடைக்கப் போகிறீர்கள். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தங்களுடைய தொழிலாளர்கள் விசுவாசமாக உங்களுக்கு நடந்து கொள்வார்கள். கன்னி ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதால் தந்தையருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து இருக்கும். தந்தையார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீதிமன்றத்திலே வழக்குகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அமையும். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் தேவாலய திருப்பணியை எடுத்து நடத்துவீர்கள். அதற்கு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருகின்றது. சிலர் பாத யாத்திரை பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பெயர்ச்சியால் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்லவில்லையே என்ற கவலையோடு இருக்கின்ற நண்பர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் உங்களை கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. இந்த குரு பெயர்ச்சி உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியர்களுடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ராசியை பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய காலம் இந்த குரு பெயர்ச்சியால் நடைபெறப் போகிறது. குருவினுடைய 7ஆம் பார்வையாக தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக வீடு மாறலாமா என்ற எண்ண ஓட்டத்தோடு இருந்தவர்களுக்கெல்லாம் வீடு மாறுவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். 5ஆம் வீட்டை பார்வையிடுவதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கனிந்து வருகின்றது. சிலர் குழந்தைகளால் நற்பெயரும் புகழையும் அடைவீர்கள். சிலர் அவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. திருமணம், காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் இந்த காலம். பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். சிலர் லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகும். இரட்டிப்பான வருவாயை காண்பீர்கள். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
8ஆம் வீட்டிலே பயணம் செய்ய போகிறார். 8ஆம் வீட்டில் பயணம் செய்ய போகிறாரே என்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர் 8ஆம் வீட்டில் பயணம் செய்தாலும் அவருடைய பார்வையானது 2, 4, 12ஆம் வீடுகளில் பதிகிறது. குரு பார்க்க கோடி நன்மை. 2ஆம் வீடு என்பது தனங்குடும்ப வாக்குஸ்தானம். அந்த இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சியினுடைய காலம். நீங்கள் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில் இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் நீங்கள் ஆதாயத்தை பெறுவீர்கள். குருவனுடைய பார்வையில் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டிலே பதிவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டித் தேர்விலே கலந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். உறவினர்கள் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குருவுடைய பார்வை 12ஆம் வீட்டிலே பதிவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். நீண்ட நாட்களாக அடைபடாத கடன் ஒன்று உங்களுக்கு அடைபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களிடம் உள்ள கையிருப்பு பணத்தை எதிர்காலம் கருதி ஏதேனும் ஒன்றில் முதலீடு செய்வீர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 7ஆம் வீட்டிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசிநாதனாக குரு பகவான் வருவதால் மிகவும் சிறப்பான காலமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. 7ஆம் வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். தைரிய வீரியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். 1, 3, 11ஆம் வீட்டை பார்வையிடுவதால் அந்த குருவினுடைய பார்வையால் நீங்கள் மேன்மையடைய போகிறீர்கள். குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் இந்த காலகட்டம் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. 7ஆம் வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறவில்லையே என்று ஏக்கங்கோடு இருந்த திருமண வயதுடையவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள். கூட்டுத் தொழிலே கூடுதலான முதலீடு செய்வதற்கு உரிய காலம் இந்த காலம். நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் தொழில் முன்னேற்றத்திற்காக. 7ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள். இரட்டிப்பான லாபத்தை காண முடியும். மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. நண்பர்களால் நீங்கள் ஆதாயத்தை அடையப் போகிறீர்கள். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலே பல்வேறு வகையான லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளே நிறைந்து இருக்கின்றது. 7ஆம் வீட்டிலே இருக்கின்ற குரு பகவான் தனது 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிறைந்திருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சில சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வீடு மாறுவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். மகர ராசிக்கு ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்ய போகிறார். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே இருந்து தொழில் ஸ்தானம், அயன சயன சுகஸ்தானம், தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை அவர் பார்வையிடுகிறார். இதனால் 6ஆம் வீட்டிலே பயணம் செய்ய போகின்ற குரு பகவானால் நீங்கள் நீண்ட நாட்களாக கடனுக்காக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் விண்ணப்பித்திருந்தால்
உங்களுக்கு எளிய முறையில் வங்கி மேலாளர்கள் அழைத்து உங்களுக்கு கடன் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். கூடுதலான வட்டிக்கு வாங்கிய பணத்தை அடைக்க புதிய கடன் வாங்கி அடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏதோ ஒரு வகையில் பழைய கடன் அடைபட்டு புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் நெருக்கடியால் அவதிப்படுவோருக்கு ஒரு மன நிம்மதியை தருவதற்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் கடன் இருந்து கொண்டுதான் இருக்கும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் நீங்கள் அனுகூலமான பலனை அடைய முடியும். தொழில் செய்பவர்களுக்கு தொழில் நிறுவனத்திலே இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவர்கள் உங்களுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார்கள். சிலருக்கு நீண்ட நாட்களுக்கு முன்பு காணாம போன பொருள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குருவினுடைய பார்வை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே விழுகிறது. குருவினுடைய பார்வையில் உங்கள் ராசிக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே விழுவதால் பொருளாதாரத்தில் எந்தவித பிரச்சனைகளும் வராது. பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினரிடையே உற்றன் நிலவக்கூடிய காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் படிப்பிலே ஆர்வமாக இருப்பார்கள், சிறப்பாக படிப்பார்கள். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய காலமாகவே உங்கள் பணியில் அமைய காத்து கொண்டிருக்கின்றது இந்த குரு பகவானுடைய பயிற்சியா. உங்களுக்கு உயர் அதிகாரிகள் எல்லாம் உங்களை கௌரவப்படுத்துவார்கள். நீங்கள் செய்யக்கூடிய பணிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சிலருக்கு அரசு வகையில் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்வையிடுவதால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எதிர்கால நலன் கருதி எதிலாவது நீங்கள் முதலீடு செய்வீர்கள். ஒரு சிலர் நீண்ட நாட்களாக அடைபடாத கடனை ஒரு பகுதியாக அடைப்பீர்கள். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். மகர ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றி குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணம் செய்ய காத்து கொண்டிருப்பதால் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு வாழ்விலே பெரிய உயர்ந்த முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது என்றால் அது மிகையாகாது. 5ஆம் வீட்டிலே இருக்கின்ற குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்க்க இருக்கிறார். குரு தான் இருக்கும் இடத்தை விட தான் பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். குருவாக்க கோடி நன்மை. இந்த குரு பெயர்ச்சியானது கும்ப ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சிறப்பை தர காத்து கொண்டிருக்கின்றது. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த குரு பகவான் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளால் சிலருக்கு நற்பெயரும் புகழையும் தர காத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளுக்கு சிலர் சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தப் போகிறீர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது. கலைத்துறையை சார்ந்தவர்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். இந்த காலத்திலே நீங்கள் இரட்டிப்பான வருவாயை காணப்போகிறீர்கள். குரு உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும் உங்கள் தாய் தந்தையினுடைய அனுமதியோடு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். நீண்ட நாட்களாக எங்களுக்கு குலதெய்வம் இல்லையே என்று
ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு குலதெய்வத்தை காணும் வாய்ப்பு உண்டு. சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சாதகமாக சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கனிந்து வருகின்றது. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வெளிநாட்டில் சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கனிந்து வருகின்றது. சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்க ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான லாபத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் கூடுதலான வருவாயை காணப்போகிறீர்கள். இதுவரை அந்த மாதிரி வருவாயை நீங்கள் காணவில்லை என்ற ஒரு ஆச்சரியமூட்டும் வகையிலே இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தர காத்து கொண்டிருக்கின்றார். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அவர்கள் எப்போதும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட காத்து கொண்டிருக்கின்றார்கள். குருவினுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியிலே விழுகிறது. ராசியிலே விழுவதால் கும்ப ராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய காலமாகவே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரை 3ஆம் வீட்டிலே பயணம் செய்து வந்த குரு பகவான் இப்பொழுது 4ஆம் வீட்டிற்கு பயணம் செய்ய போகிறார். சென்ற காலங்களை விட இந்த காலம் ஒரு சிறப்பான காலமாகவே நமக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடு என்பது தாயார் ஸ்தானம். தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலை வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ஆடு மாடு வளர்ப்போரெல்லாம் கூடுதலான வருவாயை காண முடியும். உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. சிலர் ஏரி கிணறு தோப்பு போன்றவைகளை மறுசீரமைப்பு செய்வீர்கள். 4ஆம் வீட்டிலே பயணம் செய்ய போகின்ற குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்வையிடுவதால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில் இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். இருந்த போதிலும் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இல்லையேல் மன உளைச்சல்கள் ஏற்படும். தேவையில்லாமல் வம்பு வழக்குகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எச்சரிக்கை தேவை. 4ஆம் வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். 10ஆம் வீட்டை பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய தொழில் ஒன்றை தொடங்குவீர்கள். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். அரசு வகையிலே சிலருக்கு ஆதாயம் உண்டு. நீண்ட நாட்களாக அரசு வகையில் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி தொகைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவருடைய அன்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். நீங்கள் பணி செய்யக்கூடிய பணிக்கு ஒரு அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டம். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலே இருக்கின்ற குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கனிந்து வருகின்றது.
வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறாரே என்று மீனராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களிடம் உள்ள கையிருப்பு பணத்தை உடனடியாக எதிர்கால நலன் கருதி நீங்கள் முதலீடு செய்வதே மிகவும் சிறப்பாக இருக்கும். முதலீடு செய்வீர்கள். நீண்ட நாட்களாக அடைபடாத கடனை ஒரு சிறு தொகையாவது சிலர் அடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். மீன ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நெய்விளக்கு தீபமேற்றி வழிபடுவதன் மூலமாக நீங்கள் வாழ்வில் மேன்மையடைவீர்கள். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.